ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம். ஏப்ரல் 14 திங்கட்கிழமை நாளைய தினம் தமிழ் புது வருட பிறப்பு, சித்திரை முதல் நாள். தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த பொருட்கள் நீங்க கண் விழிக்கிறதால இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு தினம் தினம் கைக்கு பணம் வரும். வேண்டாம் என்றாலும் செல்வம் சேரும். அது என்னென்ன பொருட்கள், அதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா என்னென்ன பொருட்களை கண் விழிக்கணும் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். ஒரு வருஷத்தோட முதல் நாள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தமிழ் வருஷத்தோட முதல் நாள், சித்திரை முதல் நாள் இருக்குல்ல, இந்த நாள்ல நம்ம செய்யக்கூடிய தெய்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கட்டும், பூஜைகளா இருக்கட்டும், இது எல்லாமே நமக்கு வரக்கூடிய அந்த வருடத்தை ஒரு சிறப்பான வருடமா மாத்திரும். பிறந்திருக்கக்கூடிய இந்த தமிழ் புது வருடத்தை விசுவாவசு அப்படிங்கிற பெயர்ல அழைக்கிறாங்க. சொல்லப்போனா விசுவாவசு அப்படிங்கிறது சூரிய பகவானுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு பெயர் அப்படிங்கிற மாதிரியும், சூரிய பகவானோட அதிபதி யாரு? சிவபெருமான். சிவபெருமானுக்குரிய சோமவாரத்துல திங்கட்கிழமையில இந்த தமிழ் புது வருடம் பிறக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சிடணும் அப்படிங்கிற மாதிரியும் ஜோதிட நிபுணர்கள் சில கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு மகத்துவம் வாய்ந்த இந்த ஒரு நாள்ல பிறக்கக்கூடிய தமிழ் வருடத்தை நம்ம எப்படி வரவேற்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பொதுவா தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா கனி காணுதல் அப்படிங்கிற நிகழ்வு ரொம்ப கட்டாயமான நிகழ்வு. அதாவது முந்தின நாள் இரவே ஒரு தாம்பாள தட்டுல முக்கணிகளை பரப்பி வச்சு, வீட்டில் பயன்படுத்தக்கூடிய நகைகளை வச்சு ஒரு கண்ணாடி வைத்து படுத்துருவோம். மறுநாள் தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு உங்களோட முதல் பார்வை அந்த பொருட்கள் விழா மாதிரி பார்க்கறதால அந்த வருடம் முழுக்க எல்லா விஷயங்களும் உங்களை வந்து சேரும் அப்படிங்கிறது காலம் காலமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய நம்பிக்கை. பிறந்திருக்கக்கூடிய புதிய தமிழ் வருட பிறப்புல நமக்கு எக்கச்சக்கமான ஆதாயங்கள் அதிகமாக கிடைக்குமா, செல்வ செழிப்பு உயரும், லாபங்கள் உயரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. பஞ்சாங்கத்துப்படி இந்த தமிழ் வருட பிறப்பை மிக மிக ரொம்ப நல்ல வருடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வருட பிறப்பு நமக்கு மங்களத்தை உண்டு பண்ணும் வருட பிறப்பு அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமுமே கிடையாது. பிறந்திருக்கக்கூடிய இந்த ஒரு வருட பிறப்புலாம் நம்ம செய்யக்கூடிய சில பூஜை முறைகள் இருக்குல்ல, இது நமக்கு என்ன வேண்டுமோ அதை நமக்கு வாரி வழங்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளா இருக்க போகுது. பிறக்கக்கூடிய இந்த புது வருடம் திங்கட்கிழமையில சுவாதி நட்சத்திரத்துல பிறக்கிறது கூடுதல் விசேஷமா. தமிழ் வருட பிறப்புக்கு பூஜை செய்யறதுக்கான சரியான நேரம் என்ன அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். திங்கட்கிழமை அப்படிங்கிறதால காலையில 7:30-9 ராகு காலம், காலையில 10:12 யமகண்டம். இந்த 2 நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் தமிழ் புத்தாண்டுக்கான எல்லா வழிபாட்டையும் செய்யலாம். தமிழ் புத்தாண்டுக்கான வழிபாடு அப்படிங்கிறது என்ன ஸ்பெஷலா பண்ண போறோம் அப்படின்னா, தமிழ் புத்தாண்டு தினத்தன்னைக்கு அறுசுவை உணவுகளை சமைக்கிறது கட்டாயம். அதாவது இனிப்பு, துவர்ப்பு, கார்ப்புன்னு 6 வகை சுவையான உணவுகள் இருக்குல்ல, அதுல சாஸ்திரத்துக்கு ஒரு உணவை நீங்க சமைச்சு வைக்கணுமா. இந்த பிறந்திருக்கக்கூடிய புது தமிழ் வருடத்துல நமக்கு வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் வந்து சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அறுசுவை உணவுகளை சமைச்சு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சாஸ்திரங்களை சொல்லப்பட்டிருக்குது. அந்த உணவுகளை சமைச்சு வைக்க முடியலாலும் பரவாயில்ல, அப்படிப்பட்ட உணவுகளையும் பண்டங்களையும் கடைகளில் வாங்கிட்டு வந்து அதை பூஜையில வச்சு பூஜை பண்றதும், அறுசுவை உணவை வீட்டில் வைத்து படைச்சதுக்கான பலன் நீங்க பெற முடியும். அதையும் மறந்துடாதீங்க. குடும்பத்திற்குரிய எல்லா நபர்களும் தமிழ் புத்தாண்டு தினத்தன்னைக்கு கோவிலுக்கு போறது விசேஷம். முன்னாடியே சொல்லியிருக்கோம், இந்த விசுவாவசு அப்படின்னு சொல்லக்கூடிய புது வருடம் சூரிய பகவானுக்கும் சிவபெருமானுக்கும் தொடர்புடைய ஒரு ஆண்டு அப்படிங்கிறதால கட்டாயம் சிவபெருமான வழிபாடு நாளைக்கு நீங்க பண்ணியே ஆகணும். குடும்பத்தோட கோவிலுக்கு போயிட்டு ஒட்டுமொத்த குடும்ப உறுப்பினர்களுக்காகவும் ஒரே ஒரு தீபத்தை ஏத்திட்டு வாங்க. இந்த வருடத்துல, அதாவது சித்திரை முதல் நாளுக்கு அப்புறமா வரக்கூடிய எல்லா நாட்களும் உங்களுக்கு செழுமையான வளமான வாழ்க்கை வாழ்வதற்கான வழிவகையை சிவபெருமான் ஏற்படுத்தி கொடுப்பாரு. இது போக இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த பொருட்கள் இருக்குல்ல, இத தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா நீங்க முதல் வேலையா பாக்குறதால எக்கச்சக்கமான நல்ல விஷயங்கள் நீங்க பெற முடியும். தினம் தினம் பணம் கைக்கு வரும். வேண்டாம் என்றாலும் செல்வம் கைக்கு சேரும். கனி காணுதல் நாங்க ஏற்கனவே பண்ண போறோம். அப்ப கூடுதலா இந்த பொருட்களை சேர்க்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதே விஷயம்தான். அதாவது சில பேரால இந்த கனி காணுதல் அப்படிங்கிற விஷயத்த பண்ண முடியாது. கனி காணுதல் என்ன, முக்கணிகளை வைக்கணும். மா, பலா, வாழை அப்படிங்கிறது இந்த சீசன்ல ரெகுலரா ரொம்ப ஈஸியா கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான். இதுல ஒருவேளை 3 பழங்கள்ல ஏதாவது ஒரு பழம் தான் கிடைக்குதுன்னா அந்த ஒரு பழத்தை வச்சு நீங்க கண் விழிச்சுக்கலாம். இல்ல இந்த கனி காணுதல் விஷயங்களை பெருசா பண்ண முடியல, கண் விழிக்கிறதுக்கு பெருசா வீட்டுல தங்க நகைகள் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு மாற்று வழிதான் இப்போ நாம சொல்லக்கூடிய ஒரு எளிமையான விஷயம். இந்த பொருட்கள் எல்லாமே ரொம்ப எளிமையா உங்க வீடு பக்கத்துல கடைகள்லையும் நாட்டு மருந்து கடைகளையும் கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான். இதுல ஏதாவது ஒரு 3 பொருட்களையாவது வாங்கிட்டு வந்து தயார் செய்து நீங்க கண் விழிக்கிறதால தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு, கனி காணுதல் அன்னைக்கு நீங்க எக்கச்சக்கமான தங்கம் அப்புறம் வைர நகைகளை கண் விழித்த ஒரு பலனை இந்த பொருட்கள் மூலமா பெற முடியும். அதுல முதல் முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கிழங்கு மஞ்சள் அப்புறம் குங்குமம். கிழங்கு மஞ்சள், இந்த குண்டு மஞ்சள் அப்படிங்கிறது பெண்கள் குளிக்கிறதுக்காக பயன்படுத்துறது. அந்த ஒரு மஞ்சளை வாங்கிட்டு வந்து நீங்க தயார் செஞ்சு வச்சுக்கணும். ஏற்கனவே இந்த மஞ்சள் உங்க வீட்டுல இருந்தாலும் பரவாயில்ல, அதை வச்சுக்கோங்க. குங்குமம் அப்படிங்கிறதும் ரெகுலரா பெண்கள், ஆண்கள் வீட்டுல பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான். அது கூட 2 எண்ணிக்கையில சில்லறை நாணயங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்ததா ஜாதிக்காய். ஜாதிக்காயோட மகிமையை பத்தி நம்மளோட பதிவுகளை தொடர்ச்சியா பாக்குறவங்களுக்கு தெரியும். ஜாதிக்காய் வசீகரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருள். ஜாதிக்காய் மருத்துவம், மகத்துவம் நிறைந்த அற்புதமான ஒரு பொருள். ஜாதிக்காயை நம்மளோட தெய்வீக வழிபாட்டுல பயன்படுத்தும் போது குலதெய்வத்தையும், இஷ்ட தெய்வத்தையும், மகாலட்சுமி தாயாரையும்
நீங்கள் நினைக்கக்கூடிய நபர்களையும் உங்கள் பக்கம் நீங்க வசீகரம் செய்ய முடியும். அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு பொருள் தான், தாந்திரிக பொருள் தான் ஜாதிக்காய். அடுத்ததா அதிமதுரம். அதிமதுரம் அப்படிங்கிறது தன ஆக்ரோஷ்ட மூலிகையில முக்கியமான ஒன்று. பணவசியம், ஜனவசியம் இது இரண்டுத்துக்குமே இந்த அதிமதுர கட்டையை பயன்படுத்துவாங்க. இதுல இந்த ஜாதிக்காயும் அதிமதுர கட்டையும் நாட்டு மருந்து கடைகள்லையும், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல, சூப்பர் மார்க்கெட்ல கட்டாயம் கிடைக்கும். நீங்க வாங்கிட்டு வந்து தயார் செஞ்சு வச்சுக்கோங்க. அது இல்லாம 2 கிழங்கு மஞ்சள், கொஞ்சமா குங்குமம், 2 சில்லறை நாணயங்கள், ஜாதிக்காய், அதிமதுர கட்டை, இந்த 5 பொருட்களையும் நீங்க ஏப்ரல் 13ஆம் தேதி இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி தயார் செய்து, நீங்க காலைல தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா உங்களோட பார்வை முதல் வேலையா எந்த இடத்துல விடுமோ அதுக்கேத்த மாதிரி தயார் செஞ்சு வச்சுக்கோங்க. தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் இந்த பொருட்களை கண் விழித்துட்டு, அதுக்கப்புறமா அந்த பொருட்களை உங்க கையால தொட்டு கண்ணில் ஒத்திக்கோங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் இதை செஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஒட்டுமொத்த அமைப்பையும் பூஜை அறையில வச்சுட்டு நீங்க குளிச்சுட்டு வந்து நீங்க எப்பவும் போல பூஜை பண்ணலாம். முடிஞ்சா இது கூட ஒரே ஒரு கண்ணாடியும் சேர்த்துக்கலாம். கனிக்கானதில் நாங்கள் பண்ண போறோம், அது கூட இந்த பொருட்களை சேர்த்துக்கலாமா அப்படின்னா தாராளமா சேர்த்துக்கலாம். மா, பலா, வாழைன்னு சொல்லக்கூடிய முக்கணைகளை வைத்து வீட்டில் இருக்கக்கூடிய நவதானியங்களை வச்சு கூடவே இந்த மஞ்சள், குங்குமம், ஜாதிக்காய், அதிமதுர கட்டை, அது கூட சில்லறை நாணயங்கள், கண்ணாடி இது எல்லாத்தையும் வச்சுட்டு நீங்க கணிக்காணுதல் மூலியமா கூட இந்த பொருட்களையும் சேர்த்துக்கலாம். அதை விட முக்கியமானது, நிறைய பேருக்கு அதிர்ஷ்டவசமா அவங்க வீடு பக்கத்துல, அவங்க வீட்டு மொட்டை மாடியில இருந்தோ, வீட்டு வாசல்ல இருந்தோ, இல்ல ஜன்னல் கதவை திறந்து பார்த்தாலோ பக்கத்துல இருக்கக்கூடிய பெரிய கோவிலோட கோபுரம் தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அவங்களாம் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். தமிழ் புத்தாண்டு தினத்தன்னைக்கு கணிக்காணுதல முடிச்சுட்டு அடுத்த வேலையா கோபுர தரிசனம் பண்றது ரொம்ப விசேஷம். கோபுர தரிசனம் நீங்க பண்றதால கோடி புண்ணியம் கிடைக்கும். ராஜா மாதிரி வாழ முடியும். இது வரைக்கும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா இறக்கங்களும் போயிட்டு இனிமே வாழ்க்கையில ஏற்றங்கள் மட்டுமே ஏற்படும். அந்த அளவுக்கு கோபுர தரிசனத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கலாம். அதுவும் தமிழ் புத்தாண்டு தினத்தன்னைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது கூடுதல் விசேஷம். ஆண்களும் பெண்களும் நாளைய தினம் நீங்க சுவாமி கும்பிட்டுட்டு நெத்தில விபூதி குங்குமம் வச்சுக்கும் போது கொஞ்சமா சந்தனமும் வச்சுக்கிறது விசேஷம். சந்தனம் அப்படிங்கிறது தூய்மையோட மறு உருவம், வாசனை மிகுந்த ஒரு பொருள். தமிழ் புத்தாண்டு தினத்தன்னைக்கு நீங்க நெத்தில சந்தனம் இட்டுக்கிறதால நினைத்த காரியம் வெற்றி அடையும். உங்களை பார்க்கக்கூடிய நபர்கள் நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை அப்படியே கேட்டு உங்க பேச்சை மீறாம நல்ல வழியில போறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். உதாரணத்துக்கு, உங்க குடும்பத்திற்குரிய பிள்ளைகள் உங்க சொல் பேச்சை கேட்கல, கணவர் உங்க சொல் பேச்சை கேட்கல அப்படின்னாலும் நாளைய தினம் நீங்க தமிழ் வடபரப்பு வழிபாட்டெல்லாம் முடிச்சுட்டு நெத்தில சந்தனம் வச்சுக்கிட்டு அதே சந்தனத்தை குழந்தைகளுக்கும் கணவருக்கும் வச்சு விட்டுட்டு நீங்க நல்ல புத்தி சொன்னீங்கன்னா தமிழ் புத்தாண்டு தினத்தை அன்னைக்கு அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய தீய பழக்கங்களையோ இல்ல கெட்ட வழியில போறாங்க அப்படின்னா அதை எல்லாத்தையும் விட்டுட்டு நல்ல வழிக்கு போறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. கோவிலுக்கு போறதுக்கு அப்புறம் முடிஞ்சா ஒரு 5-6 நபர்களுக்கு உங்க கையால அன்னதானம் பண்ணுங்க. இது கோடை காலம் அப்படிங்கிறதால எவ்வளவு பேர் கோவில் வாசல்ல யாசகம் கேட்டு உட்கார்ந்துருப்பாங்க. இல்லைன்னா ரோட்ல எவ்வளோ ஏழை எளிய மக்கள் வெயில்ல வாட்டி வதைக்கிற வெயில்ல கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு ஒரு 5-6 நபர்களுக்கு தயிர் சாதமும் குடிக்கிறதுக்கு வாட்டர் பாட்டிலும் வாங்கி கொடு. இது மிக மிக பெரிய தானம். தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு இந்த தானத்தை செய்யறதால உங்க தலைமுறையே ஓன்னு இருக்கும். இப்போ நாம சொல்லிக்கூடிய வழிபாட்டு முறைகள் எல்லாத்தையுமே நீங்க தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு செய்யறது மட்டும் இல்லாம கூடவே நாம சொல்லக்கூடிய பொருட்களையும் கண்டுபிடிக்கிறதால பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும். முயற்சி பண்ணுங்க, நல்லபடியா நடக்கும். அனைவருக்கும் மகா பெரியவா சார்பாக இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.